வணக்கம் ஸ்பைசி. நம்ம இப்போ பார்க்க போகிற அண்டர் ரேட்டட் டைரக்டர் லிஸ்ட்டில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது சீனு ராமசாமி அவர்கள். கிராமம், கடல் இந்த மாதிரி இடங்களில் நடக்கிற காதல் கதைகள் மிக அழகாகவே இருக்கும். இவரோட முதல் படமான கடல் நகர், இந்த படம் இவருக்கு எதிர்பார்த்த பேரும் வெற்றியும் கொடுக்கல. அடுத்த அழகான படம் தான் தென்மேற்கு பருவக்காற்று. அழகான கிராமம், கோவக்கார அம்மா, இவங்களோட மகன் விஜய் சேதுபதி. விஜய் சேதுபதிக்கு ஒரு அத்தை பொண்ணு இருக்காங்க. விஜய் சேதுபதிக்கு வேற ஒரு பொண்ணு மேலே வர காதல். இந்த படத்தில் இருக்க எல்லா பாட்டும் அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த படத்துக்காண்டி சிறந்த நடிகைக்கான தேசிய விருதை நம்ம சரண்யா அவர்களும், கள்ளிக்காட்டி பிறந்த தாயை பாட்டுக்காண்டி வைரமுத்து அவர்கள் தேசிய விருது வாங்கினாங்க. அடுத்து எடுத்த படம் தான் நீர்ப்பறவை. குடிக்கு அடிமையான ஹீரோ, அவனுக்கு கிறிஸ்தவ பெண் மேலே வர காதல். அதனால குடியை விட்டு கடலுக்கு மீன் பிடிக்க போய் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கடைசியில் என்ன ஆகிறான்னு இந்த படத்தோட கதை. அழகான படங்க. அதில் வர ஒவ்வொரு பாட்டும் முத்து முத்தாக இருக்கும். அழகான காதல் படம்னா இந்த படம் எப்போவுமே அதில் ஒன்றா தான் இருக்கும். அடுத்து சீனு ராமசாமி அவர்கள் எடுத்த அழகான படைப்பு, அது ஒரு கவிதைன்னே சொல்லலாம், தர்மதுரை. இந்த படம் நான் சாகிற வரைக்கும் என் நெஞ்சிலே இருக்கிற படம். வாழ்க்கையை காயப்பட்ட விஜய் சேதுபதி, தமன்னா, இவங்க 2 பேருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதலாக இருப்பாங்க. ஒரு காயம் இன்னொரு காயத்துக்கு மருந்தாகுது. 2 பேரும் சேர்ந்து அழகாக வாழ்கிற கவிதை தான் இந்த படம். அவ்வளோ அழகான படம். இந்த படம் எனக்கு எப்போவுமே பிடிக்கும்.